ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's holy name today. 2025 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 12th. Today is a good Sunday morning, the month of January, the year 2025. இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்திலே எங்களை நிலை நிறுத்துவீராக. In the name of Lord Jesus Christ, give us strength so that we can stand in faith. ஆமென். Amen. நம் ஆண்டவர் உயிருள்ளவர். Our God is alive. அவர் சொன்ன வார்த்தையும் உயிருள்ளது. His words are alive too. தளர்வுகளில் தூக்கி நிலை நிறுத்துவார். When we falter, He lifts us to make us stand again. முதலாவது குறிப்பு. As my first point, ஏழ்மையும் பஞ்சமுமான சூழ்நிலைகள். in poor and famine situations. 1 ராஜாக்கள் 17:10. The book of 1 Kings chapter 17 verse 10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளி முகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். So he went to Zarephath. When he came to the town gate, a widow was there gathering sticks. He called to her and asked, would you bring me a little water in a jar so I may have a drink? கவனியுங்கள், கர்த்தருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. Listen, there is no creature that is hidden from God. ஒரு நோக்கத்தோடே நடத்துகின்றார். He leads us for a purpose in our lives. கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும், Although we have husband, wife and children, தனித்து விடப்பட்டு left alone, கைவிடப்பட்டவர்களாகவும் உண்டு. we are abandoned too. கவனியுங்கள், Listen, அநேகர் இருந்தும் விசேஷித்த வண்ணமாய் தேவன் கவனிக்கின்றார். although we have many around us, God takes care of us in a special way. இரண்டாவது குறிப்பு. As my second point, தளர்வுகள் ஏற்பட்டாலும், frailties. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வார்த்தை. The book of 1 Kings chapter 17 verse 12. அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். As surely as the Lord your God lives, she replied, I don't have any bread, only a handful of flour in a jar and little olive oil in a jug. I am gathering a few sticks to take home and make a meal for myself and my son, that we may eat it and die. தளர்வுகளுக்கு காரணம், adversities on the way. என்னாகமம் 21:4 பாதையின் கொடுமைகள். The book of Numbers 21 verse 4, adversities on the way. அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். They traveled from Mount Hor along the route to the Red Sea to go around Edom, but the people grew impatient on this way. வேலையின் கொடுமை, Arduous work. அல்லது வேலையின் கடுமை. Arduous work. நெகேமியா 4:10-11. The book of Nehemiah chapter 4 verse 10 to 11. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்ட கூடாது என்றார்கள். In Judah it was said, the strength of those who bear the burdens is failing. There is too much rubble. By oneself we will not be able to rebuild the wall. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். And our enemies said, they will not know or see till we come among them and kill them and stop the work. அடுத்ததாக பொல்லாதவர்களின் செழுமை. Patience in order to fulfill our desires. சங்கீதம் 73:23. The book of Psalms 73 verse 2 to 3. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. But as for me, my feet had almost slipped. I had nearly lost my foothold. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். For I envied the arrogant when I saw the prosperity of the wicked. அடுத்ததாக விருப்பங்களுக்காக பொறுமை. Patience in order to fulfill our desires. நீதிமொழிகள் 13:12. The book of Proverbs chapter 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but a desire fulfilled is a tree of life. மூன்றாவது குறிப்பு. As my third point, கீழ்ப்படிந்த தேவனுக்கே முதல். obeying God and giving the first place to Him. கீழ்ப்படிந்து தேவனுக்கு முதல்.
We will obey and give the first place to Him. மத்தேயு 6:33. The book of Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first His kingdom and His righteousness, and all these things will be given to you as well. விசுவாசி, The believer, விசுவாசி, the believer, நீ விசுவாசி, you should believe கீழ்ப்படி, that you obey. ஏழ்மை பஞ்ச சூழ்நிலை தளர்வின் காரணங்களை விட More than poverty, a situation for man, more than the reasons for our frailty, உன் விசுவாசம் பெரிதா இருக்கட்டும். let your faith be great in your நீ life. போஷிக்கப்பட்டு உடுத்துவிக்கப்பட்டு பலவீனங்கள் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாய் வாழ்ந்து சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் காண்பாய். You will be made to live a happy, peaceful and healthy life by being fed, dressed, blessed by changing your frailties. விசுவாசத்தோடு நிலைத்து நில். Let us stand firm in our faith. விசுவாசத்தோடு தேவனை பார். Let us seek God by our faith. அவர் அதிசயமாய் நடத்துவார். He will lead us in a miraculous இயேசுவின் way. நாமத்தினால் In the name of Lord Jesus Christ. விசுவாசத்தை சோதித்து விசுவாசத்தை இன்னும் கூட்டுவார்கள். Let us increase our faith and tempt our faith. ஆமென். Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.